visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா சென்னை பூந்தமல்லியில் இருக்கிற ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீர ஆஞ்சநேயர் கோயில் பிரதான சாலையிலிருந்து சற்று உட்புறமா இருக்கு. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற தெருவோட பேரும் ஆஞ்சநேயர் கோயில் தெரு தான். இது கிழக்கு நோக்கிய ஒரு கோயில். சரியா சொல்ல போனா இந்த கோவில் வளாகத்துக்குள்ளேயே ரெண்டு கோயில் இருக்கு. ஒன்று வீர ஆஞ்சநேயர் கோயில், மற்றொரு கோயில் வந்து சித்தி புத்தி விநாயகர் கோயில். கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த ரெண்டு கோவில்ல வலது பக்கத்தில் இருக்கிற கோயில் தான் விநாயகர் கோயில். இதுக்கு ஒரு 3-4 படி மேலே ஏறி தான் போனோம். படி ஏறுற இடத்துல யானையோட முகம் மாதிரி அமைச்சிருக்கா ரெண்டு பக்கத்துலையும். விநாயகர் கோயிலோட மூலஸ்தானத்தில் விநாயகர் கிழக்கு நோக்கி சித்தி மற்றும் புத்தியோட காணப்படுறார். அந்த மூலஸ்தானத்துக்குள்ளேயே உற்சவமூர்த்தி விக்கிரகங்களும் வச்சிருக்கா. முதல்ல இந்த கோவில் வந்து மெயின் ரோடு, அதாவது பிரதான சாலை பக்கத்தில் இருந்தது. மகா பெரியவாளே வந்து இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிருக்கா. சித்தி புத்தி விநாயகர் கோயிலில் தமிழ் புத்தாண்டும் விநாயகர் சதுர்த்தியும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுறது. இடம் பக்கத்தில் இருக்கிற கோயில் தான் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமியோட கோயில். இந்த ஆஞ்சநேய சுவாமி கோயிலில் வந்து ராஜகோபுரமோ துவஜஸ்தம்பமோ கிடையாது. மாறாக ஒரு கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்தில் பல வர்ண விக்கிரகங்கள் வச்சிருக்கா. கிழக்கு நோக்கி இருக்கும் இந்த வீர ஆஞ்சநேயர் கோயிலோட மூலஸ்தானத்தோட ரெண்டு பக்கத்துலேயும் வழக்கமாக துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்கும். இந்த கோயிலில் அந்த துவாரபாலகர்கள் விக்கிரகங்களுக்கு பதிலாக ரெண்டு ஆஞ்சநேயர் விக்கிரகங்களே வெளிப்பக்கத்தில் இருக்கு. இந்த ஆஞ்சநேயர் விக்கிரகங்களுக்கு வலப்பக்கத்தில் திருக்கச்சி நம்பி சுவாமிகளோட ஒரு விக்கிரகமும், இடதுகை பக்கத்தில் தும்பிக்கை ஆழ்வாரோட ஒரு விக்கிரகமும் இருக்கு. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் பார்க்க ரொம்ப தத்ரூபமாகவும் ரம்யமாகவும் காட்சியளிக்கிறார். அந்த கருப்பு விக்கிரகத்தால் அவரை பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு பளிச்சுட்டு இருக்கு. எந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் இல்லாத ஒரு விசேஷம் இங்கே என்ன அப்படின்னா, பார்த்தசாரதி பெருமாளுக்கு எப்படி மீசை இருக்குமோ அதே மாதிரி இந்த வீர ஆஞ்சநேயருக்கும் மீசை இருக்கு. இது வேற எந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் கிடையாது. இந்த கோவிலோட மகா மண்டபத்தில் பல வர்ணங்களில் வந்து விக்கிரகங்கள் வச்சிருக்கா. வலது பக்கத்தில் மேற்புறத்தில் சீதாராமர் கல்யாணம், ராமர் பட்டாபிஷேக விக்கிரகங்கள் இருக்கு. இடது பக்கத்தில் வந்து தசாவதார விக்கிரகங்கள் பார்க்க ரொம்ப கண்டவரும் விதமாக அமைச்சிருக்கான். இந்த வீர ஆஞ்சநேயர் கோயிலில் ஸ்ரீராம நவமி, அனுமன் ஜெயந்திலாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.